வந்து என்ன பிளாக் போட போறேன்னு பாத்தீங்கன்னா எங்களோட கம்ப்ளீட் பேக்யார்ட் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த பிளாக். தூதுவளை ரசம் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் போட்டுட்டு இருந்தேன். அந்த பிளாக் வந்து என்னட்டு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில், ஹவு டு ப்ரிப்பேர் ஹெர்பல் ஆயில் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தேன். டைம் இருந்தா கண்டிப்பா அதை போய் வாட்ச் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க, அந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பண்ணி காட்ட போறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்க இந்தியாவில் என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், என்ன பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும், எப்படி பேக் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்ற டிப்ஸும் வந்து நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பேக்யார்ட். ஸோ எங்க பேக்யார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட குட்டி வெஜிடபிள் கார்டன். ஸோ இந்த ஸ்பாட் வரைக்கும் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து கார்டன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பாட் நாங்கள் சூஸ் பண்ணி, அங்கே கொஞ்சம் சன்னியாக வர இடத்துல சூஸ் பண்ணி இங்கே ஒரு சின்ன கார்டன் போட்டுக்கலான்ட்டு பெர்மிஷன் வாங்கி போட்டது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குடமிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி, தக்காளி செடிங்க, அதுக்கப்புறம் புதினா செடி, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தில் கீரை அப்படின்வாங்க இல்லையா, ஸோ அந்த கீரையும் போட்டிருக்கேன். ஸோ காலங்காத்தால் எழுந்துட்டு நம்ம வச்ச தோட்டத்தில் நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிப்போம் பாருங்கள், அந்த தோட்டத்தை சுற்றுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஸோ மார்னிங் வந்து எப்போவுமே ஒரு காஃபி கப்போடு வந்து இந்த தோட்டத்தை நான் வந்து, அதாவது இது சின்ன தோட்டம் தாங்க, இது வந்து ரொம்ப பெரிய தோட்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன வெஜிடபிள் கார்டன் தான். பட் ஆனால் இந்த வெஜிடபிள் கார்டன் வந்து நான் வந்து பார்க்கும்போது எனக்கே என்ன அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். லைக் வந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முன்னாடி வந்து பார்த்துட்டு போகும்போது அங்கே வந்து பூ தான் இருக்கும். பார்த்தா அது சடனாக வந்து ஒரு 2 days 3 days கழித்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த இடத்துல காய் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. நம்ம கார்டன் வச்சதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சீட்ஸ் போட்டதுங்க, அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ஒரு வின்டருக்கு அப்புறம் அதுவே வந்துடுதுங்க. ஸோ இந்த தக்காளி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சீட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சீட்ஸ் போட்டோம், அதுவே வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய டொமேட்டோஸ் கிடைக்குங்க. நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எங்களுக்கு ஒரு ஃபுல் சைஸ் குடமிளகா வளர்ந்துருக்கு. ஸோ இந்த குடமிளகாவை நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு பறிச்சுட்டு நம்ம பிரியாணியில் போட்டுடலாம், வெஜ் பிரியாணியில். பச்சை மிளகாவும் வந்திருக்கு, அதையும் எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஒரு 2 பச்சை மிளகாய் கிடச்சா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து பிக் பண்ணிவிட்டு குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான், அது ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு. ஸோ அதையும் பறிச்சிட போகிறேன். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து செடியிலேருந்து பறிக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக மைல்டாக அப்படியே சுற்றிட்டு அப்புறம் எடுக்கணும். ரொம்ப இழுத்தாலும் புல் பண்ணாலும் செடி வந்து வீக் ஆகிடும். நம்ம அந்த கார்டனை பார்த்தாலே வந்து டைம் போடுறதே தெரியாதுங்க. ஸோ லன்ச் டைமே வந்துடுச்சு. ஸோ லன்ச் டைமில் வந்து நான் அந்த குடமிளகா பறித்தேன் இல்லையா, அதையும் வந்து போட்டு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து ஸ்டவ்வில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வதக்கிட்டேன். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம பறித்தோம் இல்லையா, அந்த குடமிளகாவையும் போட்டுட்டு ஒரு சூப்பரான சிம்பிள் வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது, அதுவும் எக்ஸ்பெஷலி குக்கரில் பண்ணும்போது ஒரு கொதியாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ பிரியாணி முடிஞ்சிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த பிரியாணியோட ரெசிபி வந்து நான் இன்னொரு விலாகில் போடுறேன். இன்னொரு தடவை நான் பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக அது விலாக் எடுக்கிறேன்.
ஃபேவரட்டான ஒரு செடி அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும், வாழை மரம். ஸோ எங்கள் நிலமையை பார்த்தா வாழை மரம் தொட்டியில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக வந்து சப்போஸ் வந்து இங்கே எல்லாருமே இந்த மரத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு அலோவ் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த மரத்தை வந்து நான் வச்சுருவேன் கீழே. பட் ஆனால் வந்து மரம் வைக்கிறதுக்குலாம் இங்கே பெர்மிஷன் கேட்கணும் போல் இருக்குது. இங்கே வந்து ஹோம் ஓனர்ஸ் அசோசியேஷன்லாம் இருக்கும், அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுதாங்க என்னோடய வாழை மரம். அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து கண்ணுங்க. இங்கே வந்த உடனே தான் எங்களுக்கு வந்து அந்த கண்ணு வந்து வளருது பாருங்கள். ஸோ இந்த வாழை மரம் வந்து இதுதான் நாங்கள் வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கண்ணு வந்திருக்கு, அங்கே வந்து பாருங்கள் அது ஒரு கண்ணு வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஆனால் வந்து இது எங்களால் கீழே வைக்க முடியல, அதுதான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுங்க இந்த வாழை மரத்துக்கு. ஈதர் வந்து நாங்கள் இது கொஞ்சம் கீழே அது வளர்ந்துட்ட உடனே வந்து நாங்கள் செப்பரேட் தனித்தனியாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தொட்டி அதுக்கு பத்தாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊர் சாமந்தி பூ, மரிகோல்டு. ஸோ இங்கே வந்து இந்த சாமந்தி பூ வந்து நாங்கள் பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், இப்போ எடுப்போம். ஸோ அதனால் வந்து பரவாயில்ல, நல்லா பூத்திருக்கு, நல்லாவும் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். இப்போத்தி 4 மரம் இது வரைக்கும். ஸோ 4 மரம் இருக்குது இங்கே. இந்த மரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து குருவிங்க இருக்கு இல்லையா, குருவிங்க வந்து நான் இங்கே வந்து தான் தண்ணி, இதுதான் வந்து பேர்ட் பாத் சொல்லுவாங்க. இந்த பேர்ட் பாத்தில் இந்த வந்து குளிக்கும் குருவிங்க. அண்ட் வந்து தண்ணியும் வந்து லைக் தண்ணியும் குடிக்கும். ஸோ குடிக்கும் அண்ட் குளிக்கும் அண்ட் குடிக்கும், ரெண்டுமே பண்ணும். குடிச்சிட்டு இது உள்ளே வந்து உட்காந்துப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அது வந்து காலங்காத்தால் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து பேர்ட் ஃபீட். இப்போதைக்கு நாங்கள் இதை ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த பேர்ட் ஃபீடில் தான் வந்து சாப்பிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இந்த புல்லு தர மேலே வந்து நடக்கிறதே ஒரு நல்லா ஒரு இதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு ரோஸ் செடி. ஸோ இதெல்லாம் வந்து வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்னா வந்து தேவையில்லாத செடிங்க. இந்த தேவையில்லாத செடிங்க நல்ல செடியே அழிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருவோங்க. நான் கேட்டுட்ருக்கேன், அவங்கக்கிட்டேயும் கேட்குறேன். ஏன்னா அந்த மாதிரி அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பூ, ரோஜா செடி. இது வந்து மஞ்சள் ரோஜா செடி. அதுக்கப்புறம் இது வந்து பிங்க் ரோஸ், அஃப்கோர்ஸ் எல்லா கலர்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ். ஸோ இதெல்லாம் பூக்கும்போது எவ்வளோ நல்லா ஒரு இது பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வின்டர் ஆரம்பிச்சிருச்சுன்னா வின்டரில் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் ரோஸு. இது வந்து லெமன் சம்திங் லெமன் ரோஸோ என்னவோ சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ரோஸ். இதெல்லாம் பாருங்கள், இதுவும் வந்து ரோஸ் செடி. இதுலேருந்தும் நான் எடுத்துப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு இங்கே வருது. ஸோ இந்த செடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நிறைய பூச்சிங்க இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிங்க இருக்கும். இது இருக்குது பாருங்கள், பம்பிள் டீ எவ்வளோ பறக்குது பாருங்கள். இது எடுக்கணுன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இது வந்து அதுவும் வந்து ஒரு ரோஜா செடி. அண்ட் இதுலேயும் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வறண்டுட்டு இருக்குது இன்னைக்கு இந்த வாட்டி எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் அந்த செடி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொட்டியில் வந்து வச்சுருக்கோம். எல்லா கலரோட ஃப்ளவர்ஸும் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஆனுவல்ஸ் அப்படின்வாங்க. அதாவது இந்த வருஷம் வரைக்கும் தான் வளரும், அடுத்த வருஷம் வந்து போயிடும். சிறப்பு அடுத்த வருஷம் புதுசாக விதை போட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி செடி வச்சோ வளர்ப்போம். ஸோ சுட சுட டீ வந்து என் கையில் இருக்குது. ஓகே, ஸோ நான் சொன்ன ஹெல்த் டிப்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா தூதுவளை கீரை. ஸோ இந்த தூதுவளை கீரைக்குள்ள வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் பர்டிகுலராக வந்து இங்கே இருக்க மக்களுக்கு அது தேவைதான் நினைப்பேன். பிகாஸ் என்னன்னா இங்கே வந்து வின்டர் டைமில் சோர் த்ரோட்ல இருந்து காஃப்ல இருந்து ட்ரை காஃப்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, என் பையன்தான். ஸோ இங்கே வந்து முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சோர் த்ரோட் இருக்கும், ட்ரை காஃப் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து
இருமல் நிறைய பேருக்கு வந்து அந்த இருமல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இந்த வின்டர் டைம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் சொல்லலாம். லைக் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். நீங்கள் ரசம் வச்சு குடிக்கலாம். லைக் தூதுவளை பொடி வந்து அப்படியே ஹனியில் கலந்து சாப்பிடலாம். அண்ட் நிறைய வந்து துவையல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நான் எப்படி அந்த தூதுவளை கீரை எடுத்துட்டு வந்தேன்னா, இதே மாதிரி தான் என்னோட vlog ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஹெர்பல் பேக் ஒன்று போட்டுட்டு இருந்தேன், ஹெர்பல் ஹேர் ஆயில் பேக். அதாவது ஹேர் ஆயிலில் என்னென்னலாம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். முடிஞ்ச டைம் இருந்தால் அந்த vlog போய் பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் இந்த கீரையும் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். தூதுவளை கீரையை ஒரு 10 கட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா பக்குவமாக க்ளீன் பண்ணிடுங்க. முக்கால்வாசி வந்து நிறைய முள் இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் காஷியஸாக க்ளீன் பண்ணணும். முதல்ல ஒரு சிசர் எடுத்துக்கோங்க, காம்பெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த இலை மேலே இருக்க முள்ளியும் கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு இதில் வந்து காய போட்டுருங்க. ஒரு பெரிய துணிலையோ இல்லை வந்து நம்ம நாப்கின் இருக்கும் இல்லையா, லைக் கிச்சன் டவல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் காய போட்டுருங்க. வெயிலில் வந்து காய போடாதீங்க. எந்த கீரை வகைகளும் வந்து வெயிலில் காய போடாதீங்க. பிகாஸ் வந்து அது பிக்மெண்டேஷனும் போயிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள்லையோ இல்லை வந்து வீட்டு உள்ளாரையோ ஏதோ ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு காய போட்டுருங்க. ஸோ இப்படி வந்து தான் நான் கீரை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டப்பா. ஸோ இந்த டப்பாவில் தான் வந்து நான் வந்து என்னோட தூதுவளை கீரை வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாண்ட்விச் பேக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து கிடச்சது கீரை. ஸோ இது வந்து எல்லாமே சரி பண்ணுது. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அரைச்சி கொண்டுட்டு வந்திருக்கேன். லைக் பாருங்க, ரொம்ப வந்து எப்படி வந்து அந்த ஹெர்பல் ஆயில் பேக் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இது அரைச்சி கொண்டுட்டு வந்தோம். இதுவும் அதே மாதிரி தான் அரைச்சி கொண்டுட்டு வந்தேன். இதுதான் வந்து எல்லாரும் வந்து வெளியில் பேக்யார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய வீட்ஸ் வளர்ந்துருக்குன்ட்டு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் க்ளீனப் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து நான் சொன்ன தூதுவளை கீரை. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. லைக் கமெண்ட்ஸ் இன்னும் வந்து நான் ஓப்பன் அப் பண்ணலை, பட் ஆனால் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து ஜெனியன் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் அப் பண்ணி நான் வந்து ஐ வில் ஸ்பீக் இட் இன் த vlog. ஸோ இதுதாங்க தூதுவளை கீரை. அண்ட் தூதுவளை ரசம் ரெசிபியோட கிளிப்பிங்ஸும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த ரசம் எப்படி வச்சேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எகெயின் வந்து கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். தூதுவளை ரசம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் காஞ்ச தூதுவளை கீரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். முதல்ல காஞ்ச சட்டியில் எண்ணெயை விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, சீரகம், பெருங்காயம், இது மூணுத்தையும் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 துண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் காஞ்ச தூதுவளை கீரை, இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் இடிச்ச பூண்டு, இதையும் போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான ரசப்பொடியோ அதை வந்து இப்போ இந்த டைமில் போட்டுக்கலாம். நான் அரைச்சி வச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், புளி தண்ணி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ரசம் நல்லா கொதிச்சுட்டோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. தூதுவளை ரசம் ரெடி. ஸோ இது வந்து நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஃபார் ஆல் த வியூவர்ஸ் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தெம். பிகாஸ் இந்த மாதிரி வியூஸ் கிடைக்கிறதால தான் வந்து எனக்கு மேலே வந்து வீடியோஸ் பண்ணணுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் நல்ல வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அண்ட் நல்ல vlogs போடலாம் அப்படின்ட்டு. So thanks for your interest and thanks for watching this video. And if you like this vlog, subscribe, share and comment to USA Tamil Family Vlogs. Thank you.